ஓகே, நான் இப்போ ஆபீஸ் தான் போயிட்டு இருக்கேன். நம்ம லஞ்ச்ல மீட் மேடம் சீட்ல உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் இந்த கார் உங்களுக்கு தான். கார் யார் கொடுத்தா? மனைவிக்கு காரை யார் கொடுப்பா? கணவன் தானே. பக்கத்து வீட்டுக்காரனா கொடுப்பான். இந்த பிடிச்சுக்கோ. ரொம்ப ரொம்ப நன்றி மிஸ்ஸஸ் குரானா. என்னுடைய காதலை நீங்க ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க கார் எடுத்துட்டு இப்பவே கிளம்பிடுங்க. உங்களோட ஹெல்ப் எதுவும் எனக்கு தேவையில்ல. மேடம் பிடிவாதம் பிடிக்காதீங்க. நீங்க மட்டும் கார்ல வரலைனா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தயவு செஞ்சு வண்டியில ஏறுங்க மேடம். நான் புள்ள குட்டிக்காரன் மேடம். இங்க பாரு ரோஷினி. சரி, உன்னை தொடல. ஏன் நீங்க கார்ல உட்காரக்கூடாது? அட உட்காருங்க. நீங்க ஒருவேளை உட்காரலன்னு வச்சுக்கோங்களேன், பாவம் இவருக்கு தான் வேலை போகும். அப்புறம் இவருடைய பாவம் அந்த வயசான பொண்டாட்டி, அவங்க குழந்தைங்க எல்லாம் கஷ்டப்படும்ல. என்ன தண்டிக்கிறத நினைச்சு நீங்க அவரை தண்டிச்சிட்டீங்கன்னா பாவம் அவர் தான் கஷ்டப்படுவார். நீ கொடுத்த கார்ல நான் உட்காரணும், இல்லைன்னா பாவம் இவரோட வேலை போயிடும்ல. சரி, ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் இங்க இருந்து ஒரே நிமிஷத்துல எங்க ஆபீஸ்க்கு போகணும். முக்கியமான விஷயம் என்னன்னா, வண்டியை நீதான் ஓட்டணும். ஓட்ட முடியாதுல்ல? ஏன் ஓட்ட முடியாது? கண்டிப்பா முடியும். என்னாச்சு? நீங்க ஏன் பதட்டமா இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நான் வானூர்தியை ஓட்ட சொன்னாங்க, அதையே ஓட்டிட்டேன். இது சாதாரண வண்டி தானே, கவலைப்படாதீங்க. எனக்கு ஒண்ணுமே ஆகாது, கண்டிப்பா ஒன்றும் ஆகாது. என் காதல் எனக்கு துணையா இருக்க. இது கொஞ்சம் பிடிங்க. தேங்க்ஸ். வாங்க மிஸ்ஸஸ் குரானா. நேரத்துக்கு நீங்க ஆபீஸ் போகணும்ல? ஏன் அப்படி கூப்பிடாதீங்க, நான் மிஸ்ஸஸ் குரானா கிடையாது. அப்படியே ஆகட்டும் மிஸ்ஸஸ் குரானா. இன்னும் நமக்கு டிவோர்ஸ் கிடைக்கல, அதனால நீ மிஸ்ஸஸ் குரானா தான். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே தான், 7 ஜென்மத்துக்கும். ஒருவேளை நான் ராமன்னா நீ சீதை, சிவன்னா நீ பார்வதி, அந்த மாதிரி நினைச்சுக்க. புரியுது இல்ல? ஒரு நிமிஷத்துல உங்களால டயரை மாத்த முடியுமா? முடியாதுல்ல? மிஸ்ஸஸ் குரானா, இது வெறும் ஆரம்பம் தான். நீங்க நம்ம காதலுக்கு சமத்தா பச்சைக்குடி காட்டுற வரைக்கும் இந்த கதாநாயகன் தோல்வியை ஒத்துக்க மாட்டான். புரியுதா?
கோவத்துல அப்படியே சூடா பொரிச்செடுத்த மிளகா பஜ்ஜி மாதிரி இருக்கீங்க மிஸ்ஸஸ் குரானா. வாவ். இப்படி தொடர்ந்து நீங்க கோவப்படுறதுக்கு பல சந்திப்புகள் தொடர்ந்து வரப்போகுது. ஏன்னா இன்னைக்கு இது மாதிரி பல ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க இப்படி கோவப்பட்டு உங்களுக்குள்ள இருக்கிற காதலை வெளியில வர வைக்கல. என் பேரு சித்தார்த் குரானாவே கிடையாது. ஏமாற சொன்னது நானோ, என் மீது கோபம் தானோ, மனமாறி போனது ஏனோ, எங்கேயும் சென்றாலும் விடமாட்டேன். அடே அம்மாடி சங்கீதா, நான் உன்னை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்க. நீ எங்க இருந்த? ரொம்ப பிஸியா? பியூட்டி பார்லர் போயிருந்தேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதிசயமா இருக்கு. வேலை நேரத்துல பார்லர்? உனக்கு டைம் ஆகாதா? ஓ மாம், மீட்டிங் ஆபீஸ்ல இல்ல, வெளியில. ரொம்ப பெரிய கிளையண்ட். ரொம்ப சந்தோஷம். நீ நினைச்ச காரியம் சக்சஸ் அமையணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி சங்கீதா, இப்ப நம்ம வீட்டுக்கு பணம் ரொம்ப தேவைப்படுது. நம்மள யாரும் எதுவும் சொல்றது இல்ல, ஆனா பாக்கும்போது தெரியுதுல்ல. என் வேலைக்கான ஷேர் கிடைச்சதும் நாம இந்த வீட்லயே இருக்க போறதில்ல. இந்த வீட்டை விட்டு சீக்கிரமே வெளியில போயிடுவோம். இப்ப ரோஷினி வேற வீட்டுக்கு திரும்ப வந்துட்டா. அவளை பார்க்க எனக்கு எரிச்சலா வருது. ஓகே மாம், நான் போயிட்டு வரேன். எனக்கு லேட் ஆகுது. ரோஷினி இந்த உலகத்தோட எந்த ஒரு மூளைக்கு போனாலும் எப்படியாவது அவளை பார்க்க நாங்கள் போயிடுவேன். இந்தியாவில் நான் தொழில் செய்ய போறேன்னு சொன்னது ஒரு சாக்கு தான். எனக்கு அவ கூட இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு புரியுது. ஆனா உன் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொன்னதானே புரியும். அப்பதான் நீ நினைச்சது நடக்கும். எனக்கு தெரியும்க்கா, ஆனா அவளை வலுக்கட்டாயப்படுத்தி இந்த உறவை ஏத்துக்க சொல்ல முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாம என் காதல்ல எவ்வளவு சக்தி இருக்கு நான் பார்க்க விரும்புறேன். அவளோட கடந்த காலத்துல இருந்து அவ மீண்டு வந்து அவ புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உண்மை என்னன்னாக்கா, நான் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் எந்த ஒரு மாற்றத்தையும் தரலக்கா. தன்னுடைய கணவர் ஆபத்துல சிக்கிட்டாருன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே மும்பை ஃபிளைட்டை பிடிச்சு போயிட்டாக்கா. அவரை பத்தி இவ இவ்வளவு யோசிக்கிறதுனால வற்புறுத்தியோ இல்லை கட்டாயப்படுத்தியோ அவளுக்குள்ள காதலை திணிக்க முடியாதுல்லக்கா. நீ மறுபடியும் முயற்சி பண்ண நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அக்கா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன்க்கா. இது உனக்கு சொந்தமானது. ஆண்டி, ரோஷினி எப்படி எனக்கு நான் சொந்தமாக்கிக்க முடியும்? ஏற்கனவே ரோஷினிக்கு கல்யாணம் தான் ஆயிடுச்சு ஆண்டி. கல்யாணங்கிறது என்னைக்கு நிலைச்சு நிற்க வேண்டிய ஒரு பந்தம். பொய்யால உருவான பந்தம் எப்படிப்பா கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்க முடியும்? நடந்தது ஒரு கல்யாணம்னே என்னால ஒத்துக்க முடியல. நீ ரோஷினியோட வாழ்க்கையில வந்திருக்கிறது அவ செஞ்ச அதிர்ஷ்டம் நினைக்கிறேன். அதோட நீ அவள் மேல ஆசைப்படுறது கடவுள் அவளோட தலையெழுத்த கொஞ்சமாவது மாத்தி எழுத முயற்சி பண்றாருங்கிறத ஊர்ஜிதப்படுத்துதுப்பா. ஆனா ஒண்ணு, எது சரி எது தப்புன்னு முடிவெடுக்கிற முடிவை நம்ம ரோஷினி கையிலே விட்டுடுவோம். நான் அதுக்குள்ள நுழைய விரும்பல. ஏற்கனவே அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கணுங்கிற விஷயத்துல நான் தப்பு செஞ்சு தோல்வி அடைஞ்சிட்டேன். திரும்பவும் அதை செய்ய நான் விரும்பல. உன்னை காயப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு சுத்தமா இல்லை. அதே சமயம் ரோஷினியும் கட்டாயப்படுத்த நான் விரும்பல. ஆனா ஒரு பொண்ணுக்கு அம்மாவா இருக்கிறதுனால எனக்கு என்ன தோணுதுன்னா, என் மக வாழ்க்கையில மறுபடியும் தோத்து போறதை நான் விரும்பல. அவளுக்கு நீ பலமா பாலமா இருந்தீன்னா எனக்கு சந்தோஷம்தான். இந்த பில்டிங்லயா மேம்? இப்ப நம்ம மீட் பண்ண போறது யாரு? பிசினஸ்ல இவருக்கு பெரிய பேரு. இவரை எல்லாருக்குமே தெரியும்.
இவர் இங்கதான் தங்குறாரு, அதான் நம்மள இங்க வர சொல்லிருக்காரு. சரி வா உள்ள போலாம், இல்லைன்னா இன்னும் லேட் ஆயிடும். இது எங்களோட பழைய வீடாச்சே. மேம், இப்ப நம்ம சந்திக்க போறது கொரோனா ஃபேமிலி இல்ல? அவங்களதான் இப்ப நாம சந்திக்க போயிட்டு இருக்கோம். மேடம், ஐ எம் சோ சாரி. உங்களோட சேர்ந்து இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண என்னால முடியாது மேம். ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஓ இஷ்டத்துக்கு வளர்ற, நான் தான் உனக்கு முதலாளி, நீ எனக்கு முதலாளி கிடையாது. அது மட்டும் இல்ல, இதுல உனக்கு கிடைக்கிற பணத்தை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிற. ஓ காட், இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில என்ன நிறுத்திட்டியே. வாங்க. வணக்கம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது இதெல்லாம்? ஏன் எல்லாரும் என்னைய சுத்தி சுத்தி வரீங்க? என்ன நடக்குதுங்க? ஏன்னா இதெல்லாம் உன்னுடைய புருஷனுடைய உத்தரவு மிஸ்ஸஸ் குரானா. அப்புறம் எப்படி இருக்கீங்க? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், 1000 தான் இருந்தாலும் அவங்க என்னுடைய மனைவி, அவங்க உங்களுக்கு பாஸ். ஓகே, அவங்கள பாதுகாக்கிறது தான் உங்க கடமை. என்ன சின்ன பிரச்சனை, என்னையும் தான் திட்டிட்டு இருக்காங்க, கிட்ட கூட வரவிட மாட்டேங்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்ஸஸ் குரானா, ஏன் வெக்கப்படுறீங்க? ஒரு வேலை பண்ணலாம், மத்தியானம் லஞ்சுக்கு ரெஸ்டாரண்ட் போயிடலாம். 3 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், இல்லனா ஏன் பேசாம நம்ம வீட்லயே சாப்பிடலாமே? என்ன சொல்றீங்க? ஒத்துக்கிட்டே ஆகணும். இங்க இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரையும் தன்வசப்படுத்திக்கிட்டாரு. என்னையும் இப்படி யாராவது விழுந்து விழுந்து காதலிச்சா நல்லா இருந்திருக்கும். எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல? சரி, நீங்களே சொல்லுங்க, நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண திட்டத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன? டீ வந்துருச்சு, முதல்ல சாப்பிட்டு பேசுவோமே. நீங்க இப்ப டீயை சாப்பிடுங்க. சரி. சங்கீதா, நீங்க டீயை சாப்பிடுங்க. ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். சந்துரு, பரவாயில்ல விடுங்க. இவங்கள வாஷ்ரூம் கூட்டிட்டு போங்க. சரிங்க சார். சரி, இருங்க வந்துடுறேன். ஐ அம் வெரி சாரி. உனக்கு தெரியுமா சங்கீதா, இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீயே என் கூட இருக்கேன்னு தெரிஞ்ச உடனேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உனக்கு இன்னொன்னு தெரியுமா, உன்னை பிரிஞ்சு சில காலம் ஆயிருந்தாலும் இப்பவும் எனக்கு உன் மேல தான் ஞாபகம் இருக்கு. நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு என் செல்லம். என்ன பண்ற ராஜீவ்? என்ன தொடாத. கமான் பேபி, நான் என்ன உன்னை முதல் தடவையா தொடுறேன்? சங்கீதா, நான் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனா அப்ப எனக்கு பணத்தோட தேவை அதிகமா இருந்தது. இப்ப அந்த பணம் எனக்கு கிடைச்சிருந்தாலும் எனக்கு எப்ப பார்த்தாலும் உன் ஞாபகமாவே இருக்கு சங்கீதா. அட, உன்னோட ஓனர் பக்கத்துல இருக்காங்கன்றதுனால நீ தயங்குறான்னு எனக்கு புரியுது. நான் ஒரு வேலை செய்யறேன், உன்னோட ஓனர் இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீயும் நானும் மட்டும்தான் இருப்போம். நாம சந்தோஷமா பொழுது கழிக்கலாம். அதுக்கப்புறம் நாம அதை சரி பண்ணிடலாம்.
சங்கீதா என்ன என்ன பண்ற? விடு சங்கீதா, என்ன ஒண்ணு பண்ணாத. விடு சங்கீதா. ஏய் சொல்றத கேளு. எழுதுரு சங்கீதா. சங்கீதா சொல்றத கேளு சங்கீதா. எழுதுரு. என்னடி பண்ற? சங்கீதா, என்ன அடையணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு தரக்குறைவா நடந்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன கட்டி அணைக்க நினைக்கிற? அதுவும் என்னோட வீட்டுல, அதுவும் என்னோட மனைவி முன்னாடி. கண்டிப்பா இதை நினைச்சு நீ வெக்கப்படணும் சங்கீதா. ஸ்டாப் இட் ராஜி. நீ நிறுத்து சங்கீதா. இத பாருங்க ராகினி, உங்க கம்பெனி ஒப்பந்தத்தை கைவசப்படுத்திக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் போற பொண்ணுங்களை தான் வேலைக்கு வச்சிருக்கீங்களா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் இன்னொரு பொண்ணோட புருஷனை தப்பான பார்வை பாக்குறே? உனக்கு வெக்கமா இல்ல? போதும், வாய்க்கு வந்தபடி பேசுறது எல்லாரும் நிறுத்துங்க. ஒரு விஷயம் சொல்றேன் மிஸ்ஸஸ் ராஜீவ், உங்க புருஷன் தான் என்கிட்ட கேவலமா நடந்துகிட்டான். ஐ திங்க் உங்ககிட்ட ஏதோ குறை இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் வெளியில அலையறான். சங்கீதா, ரெண்டு பேரும் பேசுறத நிறுத்துறீங்களா? இத பாருங்க ராகினி, இவள நீங்க வேலையில இருந்து நீக்கிறீங்களா இல்ல இவள நாளை அறை விட்டு வெளியே தள்ளவா? சங்கீதா, உன்னை வேலையை விட்டு நீக்கிற. உன் கேவலமான புத்தியை இங்க தானே வந்து காட்டணும். நீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க. என்னால சங்கீதாவுக்கு வேலை போறத நான் கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை. நீங்க வேற ஏதாவது செய்யணும்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீக்கிடுங்க. அதை மட்டும் செஞ்சாலே போதும். ராஜு, இத பாரு, நீ யாருக்காகவோ எதுக்காகவோ இறக்கப்பட வேணாம். இவ உங்களோட பழைய மனைவிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட இப்படி நடந்துக்கிறது தான் முறை. சரியா சொன்னீங்க. எனக்குமே இது அவங்க குடும்பத்தோட வழக்கம். ரோஷினி ஏன் தம்பி பின்னாடி சுத்திட்டு இருக்கா, இவ ஏன் புருஷன் பின்னாடி சுத்திட்டு இருக்கா? போதும் நிறுத்துடி. உன் தகுதி தராதரத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் வாழ்க்கை திரும்பி பாரு, உன்னோட உண்மையான கதையாவது சொல்லும். எங்க குடும்பத்துல யாரும் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல, ஆனா உன் குடும்பத்துல அது வாடிக்கை தானே. போதும், வாய மூடு. இப்பவே இங்க இருந்து வெளியே போ. வெளியே போடினா. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. ரெண்டு பேரும் உட்கார மாதிரி சீட் அவைலபிள் இருக்கா? இதோ சார் பாக்குறேன். யா ப்ளீஸ். ஹே நண்பா. ஹேய் நீயா? Hi. ஹேய், மும்பைக்கு எப்போ வந்த? என்கிட்ட சொல்லவே இல்லை பத்தியா? கம் ஆன், வெல்கம். ஆமா, நீங்க கிளம்பும்போது என்கிட்ட சொல்லிட்டு தானே போனீங்க. ஓ மன்னிச்சிடுறேன், ஐ எம் வெரி சாரி, மன்னிச்சிடுறேன். அவசரத்தில் அப்படியே கிளம்பிட்டேன், சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறேன். ஆமா, நெத்தில வீரத்தலம்லாம் பலமா இருக்கு. அப்படின்னு நடந்துச்சு. இதுவா? அது என்னன்னா, ஒருத்தங்களை வர வைக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணேன். நமக்கு தான் ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிடுற மாதிரியாச்சே. சரி, பெருசால எதுவும் ஆகலையே? இல்ல, ஒன்றும் ஆகல, பெருசா ஒன்றும் இல்லை. அப்பா நல்ல வேலை. யா சார், உங்களுக்கு இடம் தயாரா இருக்கு. நீங்க அந்த ஏற்பாடெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா இன்னைக்கு என் நண்பன் என் கூட தான் உட்காந்து சாப்பிட போறான். நல்ல யோசனை தான். ஓகே, அன்னைக்கு நான் உன் ஃப்ரெண்டை பார்க்க முடியல. ஆமா, ஆனா அன்னைக்கு என்னுடைய ஒய்ஃப் நான் பார்த்துட்டேன். அதனால இன்னைக்கு நீ என் ஒய்ஃபை பார்த்துறேன். அடடா பிரமாதம். அப்படின்னா சமாதானப்படுத்திட்டியா? சமாதானம் வேலை போயிட்டு இருக்கு. என்ன கொஞ்சம் மக்கார் பண்ணிட்டு இருக்கா, விட்டு பிடிச்சா சரியாயிடும். பிரமாதம். சரி விடு, நீ உன் காதல சொன்னியா? அது சரி, என் விஷயத்துல இன்னும் வேலையே ஆரம்பிக்கலப்பா. ஆனா இன்னைக்கு அவங்க இங்க வரப்போறாங்க. அடா என்னப்பா சொல்ற? இது உண்மையிலே சந்தோஷமான விஷயம். நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம்ல? அடா பாத்துப்பா, அவங்களுக்குள்ளே ஏதாவது பொறாம வந்துட போகுது. அடா அப்படி ஏதாவது வந்தா அதையும் நம்ம சமாளிப்போம். ஆனா ஒரு விஷயம், அன்னைக்கு நம்ம அவ்வளவு குடிச்சிட்டு கும்மாளம் போட்டோம். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேரே தெரியலையே. நானே ஆரம்பிக்கிறேன். என் பேரு சித்தார்த் குரானா.